கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயலால் பெய்த மழையாலும் அதைத் தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்ட தண்ணீராலும் கடலூர் மாவட்டத்தில் ஆற்றின் கரையோரம் இருந்த கிராமங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து ஆற்றின் கரையோரம் உள்ள இரு கரைகளையும் உயர்த்தி பலப்படுத்த வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ள பொதுமக்கள் இது தொடர்பான கோரிக்கை மனுவுடன் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்தனர். ஒரே நேரத்தில் ஏராளமானோர் திரண்டு வந்ததால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு கிராமத்திற்கு ஒருவர் என போலீசார் அனுமதித்த நிலையில் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளம் காரணமாக ஆண்டுதோறும் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் ஆற்றின் இரு கரைகளையும் உயர்த்தி நிரந்தர தீர்வு அளிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வருடம் இந்த நிலை மிக மோசமாக சென்று இன்றைக்கு அந்த பூல என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க ஒருத்தர் 1 ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கிராமங்கள் எல்லாம் தீவாக மாறிவிட்டது. பட்டா இடங்கள் கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேலான பட்டா இடங்கள் இன்றைக்கு ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. யாரோ ஆறுகளை மேல் இருக்கக்கூடியவர்கள் ஆறுகளை ஆக்கிரமிப்பு செய்து பட்டா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய விவசாய நிலங்கள் ஆறாக இன்றைக்கு மாறி அதிலே பட்டா நிலத்திலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே இந்த நிவாரணம் சொல்லிட்டு நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியை தயவு செய்து இந்த கிராமங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஆறுகள் அருகிலே முடிவு செய்து கருங்கல் வச்சு அந்த மிகப்பெரிய அந்த அணையை கட்டணும். அதுதான் அவங்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக இருக்கும். ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லை அருகே மாயச்சந்திரம் என்ற பகுதியில் பதுங்கியிருந்த லோக்கி என்ற பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்ய முயன்றபோது போலீசார் மீது தாக்குதல் நடத்தினார். இதனையடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் ரவுடி லோக்கி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் லோகியின் வலது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. காலில் காயம்பட்ட லோக்கியை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். காயமடைந்த அவரை பெங்களூரு செயின்ட் ஜான்ஸ் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.